டிவிகேக்கு ஆதரவு இருக்கின்றதுல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா அவர்கள் இன்னும் ஒரு ரசிகர் மன்றமாக தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வருகின்ற கூட்டம் ரசிகர்களாக வருகிறார்களே, ஒரு கட்சி தொண்டர்களாக வரவில்லை. அவர்கள் ஒரு முழுமையான அரசியல் கட்சியாக இன்னும் மாறவில்லை. இந்த நிகழ்ச்சியில ஒரு சம்பவத்துல இந்த இடத்துல ஒரு நெரிசல் வந்துச்சுன்னா அதுக்கு யார் பொறுப்பு? வடசன சவுந்தரராஜனும் ஷாமும் காங்கிரஸ் கட்சி தானே பொறுப்பு. யார் நிகழ்ச்சியை நடத்துறாங்களோ அவங்களுக்கு பொறுப்பு தெளிவா தெரிஞ்சுங்க. டிவிகேக்கு ஆதரவு இருக்கின்றதுல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா அவர்கள் இன்னும் ஒரு ரசிகர் மன்றமாக தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு முழுமையான அரசியல் கட்சியாக இன்னும் மாறவில்லை. அவர்களுக்கு வருகின்ற கூட்டம் ரசிகர்களாக வருகிறார்களே, ஒரு கட்சி தொண்டர்களாக வரவில்லை. ஒரு கட்சி தொண்டர்களா வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அங்க ஒரு வட்ட செயலாளர் இருப்பாரு, ஒரு மாவட்ட செயலாளர் இருப்பாரு, மாநில நிர்வாகி இருப்பாங்க. அவங்க சொல்ற கட்டளைக்கு அடங்குபவர்களா இருப்பதான் கட்சி தொண்டர்கள். ஆனா இதுக்கு வர்றது முழு ரசிகர் கூட்டம் ஆதரவு இருக்கின்றது ஏற்றுக்கிறேன். அதனால ஒரு முழுமையான அரசியல் கட்சியாக என்னை பொறுத்த வரைக்கும் டிவிகே இன்னும் மாறவில்லை. ஒரு ரசிகர் மன்றமாக தான் இருக்கிறது. அதற்கு ஒரு கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர், மாவட்ட நிர்வாகி, மாநில நிர்வாகி, அப்புறம் வட்டார நிர்வாகிகள் யாரும் இன்னும் சரியா அமைந்து அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அங்க வருபவர்கள் இன்னும் வரவில்லை. அதுவும் ஒரு காரணமாக இருக்கு. கூட்டம் ஜாஸ்தியா வந்துச்சுன்னா போலீஸ் ஆகாயத்துல இருந்து கூட்டம் இறக்குவாங்க. இருக்கிற போர்ஸ் தான் அனுப்ப முடியும். திடீர்னு ஒரு கூட்டம் நம்ம எஸ்டிமேட்டட் கூட்டத்தோட அதிகமா வந்துச்சுன்னா இருக்கிற போலீஸ் போர்ஸ் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறத டிப்ளாய் பண்ண முடியும். திடீர்னு எங்க இருக்கு ஏர்லிஃப்ட் பண்ணியா போலீஸ் அங்க கரூர்ல இறப்பாங்க. பிராக்டிகலா பாருங்க. ஒரு இடத்துல நம்ம ஒரு எஸ்டிமேட் கொடுக்குறாங்க, அந்த கூட்டத்தை நடத்துறவங்க ஒரு எஸ்டிமேட் கொடுக்குறாங்க, அந்த எஸ்டிமேட்டுக்கு செக்யூரிட்டி கொடுக்குறாங்க. அதோட ஜாஸ்தியா வந்துருச்சுன்னா ஒரு பிராக்டிகலா தான் அந்த எஸ்பியால ஒரு போலீஸ் போர்ஸ் கொடுக்க முடியும். இல்லாட்டி எங்க இருந்து அவர் போலீஸ் போர்ஸ் இறக்குவாரு. அதனால பிராக்டிகலா பாக்கணும். அதான் சொல்றேன், இந்த ஏசியங்கள் எல்லாத்தையும் வச்சு முடிவு வர முடியாது. யாருக்காவது இந்த மாதிரி கருத்து இருந்து அந்த கருத்துக்கு அவர்கள் ஆதாரம் இருந்தால் என்னை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீசனுக்கு முன்னாடியோ இல்லைன்னா ஐஜி அஸ்ரா கர்குக்கு முன்னாடியோ கொண்டு போய் அதை சமர்ப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாங்க.